ஆத்மா நமஸ்தே. இன்றைக்கான புத்தக வாசிப்பு 53வது சாப்டர், பேஜ் நம்பர் 455. அவதூதர்களுக்கு ஜாதி பேதம் இல்லை. ஒரு அவதூத உபனிஷத் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதில் ஒரு சின்ன ஸ்லோகம் இருக்கு. என்னும் அவதூத உபனிஷத் வாக்கிய ரீதியாய் அவதூத என்னும் வாக்கியத்தில் அ வ து த என்றும் 4 அக்ஷரங்கள் உண்டு. அதில் அ என்றால் நாசமில்லாதவன், வ என்றால் சகல மனுஷ்ய ஜனங்களுக்கெல்லாம் சிரேஷ்டமானவன் என்றால் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் சம்சாரத்துடன் இருப்பவன், வானப்பிரஸ்தன் சந்நியாசி என்று 4 ஆசிரமத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் சிரேஷ்டன் சந்நியாசியே ஆகும். தேகமே நான் என்னும் அபிமானமே சம்சாரம் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட அபிமானம் இல்லாமல் போவதே சம்சாரம் இல்லாமல் போவது. அன்றியும் சகல எண்ணங்களையும் விட்டு விடுவதே சம்சாரம் இல்லாமல் போவது. தூ என்றால் அப்படிப்பட்ட அபிமானம் என்னும் சம்சார விஷயங்களை எல்லாம் விட்டவன் சந்நியாசி என்பதே ஆகும். த என்றால் தத்துவமசி எனும் வாக்கிய மகா வாக்கிய ரீதியாய் பிரம்ம ஆத்மா எனும் பேதம் இல்லாமல் இவ்விரண்டையும் ஐக்கியம் செய்யப்பட்டவன் என்பதே ஆகும். ஆதலால் முன் சொல்லிய 4 அக்ஷரங்களின் இரகசியார்த்தம் தெரிந்தவனே அவதூதன் என்று சொல்லப்படும். இன்னொரு ஸ்லோகம். என்னும் அவதூத உபனிஷத் வாக்கிய ரீதியாய் ஜாதி பேதம் குலகோத்திரம் முதலானவைகள் சரீரத்திற்கே ஒழிய சரீரத்திற்குள் வேறாயிருக்கும் ஆத்மாவிற்கு இல்லை. இப்படிப்பட்ட ஜாதி பேதங்களை விட்டு பரபிரம்மத்தின் அம்சமாகிய ஆத்மாவிற்கு ஜாதி பேதம் இல்லை என்று அறிந்து அந்த பரபிரம்மே தான் என்று திட நிச்சயம் உடையவனாய் சதா காலமும் தான் தானாய் நின்றிருக்கப்பட்டவனே அவதூதன் என்று சொல்லப்படுவான். கோத்திரம் ஜாதி பேதங்கள் முதலானவைகள் எல்லாம் மாயா சம்பந்தத்தால் தேகத்திற்கு உண்டாயிற்றே ஒழிய ஆத்மஸ்வரூபியாகிய எனக்கு ஜாதி பேதம் எதுவும் இல்லை. நான் என்னும் அபிமானம் உடையவர்களுக்கே ஜாதி பேதம் உண்டே ஒழிய தேகம் இந்திரியங்கள் முதலானவைகளுக்கெல்லாம் வேறாய் இருக்கும் எனக்கு எந்த ஜாதி பேதமும் இல்லை என்று நிச்சயித்து தான் தானாயிருக்கப்பட்டவனே அவதூதன் என்று சொல்லப்படும். தூங்குகிறவன் கையில் இருக்கும் வஸ்து நழுவி விழுந்து விடுவது போல பிரம்மனிஷ்டையில் தூங்கிக் கொண்டிருப்பவனுக்கு ஜாதி பேதம் ஒன்றும் தெரியாமல் தன்னைத்தான் மறந்திருப்பான். இப்படிப்பட்டவனே அவதூதன் என்று சொல்லப்படுவான். மைத்ரிய உபனிஷத் வாக்கிய ரீதியாக சின்முதிரையுடன் இடுப்பு கூன் வளையாமல் நேராய் நிமிர்ந்து சித்திர பதுமை போல் உட்கார்ந்து கண்களை மூடி அந்தர்முகமாய் அதாவது உள்முகமாய் சச்சிதானந்த பரபிரம்மத்தை தரிசித்து ஆசா பாசம் எனும் பிசாசை அவமானப்படுத்தி ஜகத்து இந்திரஜாலம் என்று நினைத்து தன்னில் தான் சிரித்து கொண்டு சகல துக்கங்களும் சரீரத்திற்கு உண்டே ஒழிய அசரீரியாகிய சரீரம் இல்லாத எனக்கு எந்த துக்கங்களும் இல்லை. நான் சதா பிரம்மானந்தம் என்னும் சமுதிரத்தில் மூழ்கி நிர்பயமாய் இருக்கின்றேன் என்று இருக்கப்பட்டவனே அவதூதன் என்று சொல்லப்படுவான். அஞ்ஞானிகளே குலம் கோத்திரம் ஜாதி பேதமுடையவர்களாய் இருந்து அதற்கு வேண்டிய நித்திய நைமித்திய காமிய கர்மங்களை செய்து அதன் பலனை அனுபவிப்பதற்காக மறுஜனனம் எடுக்கின்றார்கள். ஆதலால் ஜாதி பேதம் விட்டு தன் நிஜ சொரூபத்தில் மனதை லயப்படுத்தி இருக்கப்பட்டவனே அவதூதன். 54வது சாப்டர், பேஜ் நம்பர் 458. ஜீவன் முக்தன் லக்ஷணம். சகல விவகாரங்களும் நசிப்பதனால் எந்த எண்ணங்களும் இல்லாமல் இருப்பதனால் வாசனாத்ரியங்கள் நசிக்கும். வாசனாத்ரியங்கள் நசிப்பதனால் ஜீவன் முக்தியை அடைகின்றது. பிரம்மத்தில் லீனமான பிரம்மவித்து நிர்விகாரனாயும் நிஷ்கிரியனாயும் இருப்பான். பிரம்மமே ஆத்மாவென்றும் ஆத்மாவே பிரம்மனென்றும் தத்துவ விசாரணையினால் தெரிந்து சமரச ஐக்கிய பாவத்தை அடைந்து சகல சங்கல்பங்களும் நசித்து சகலமும் மறந்து தானே தானாய் கேவல சாட்சி மாத்திரனாய் இருக்கும் விருத்தியே பிரக்ஞை எனப்படும். இப்படிப்பட்ட பிரக்ஞை உடையவனே ஜீவன் முக்தன். நான் என் தேகம் என் இந்திரியங்கள் எனும் அகங்காரமே அஞ்ஞானம்
இந்த அஞ்ஞானம் இல்லாதவனே ஜீவன் முக்தன். பிரம்மத்திற்கும் ஆத்மாவிற்கும் எப்பொழுதும் பேதமுண்டாக மாட்டாது. பிரம்மமே ஆத்மா, ஆத்மாவே பிரம்மம் என்று எவன் ஞானத்தினால் அறிகின்றானோ அவன் ஜீவன் முக்தன். சாதுக்கள் தம்மை பூசித்தாலும் அல்லது துர்ச்சனங்கள் தம்மை தூஷித்தாலும் கோபதாபம் இல்லாதவர்களாய் சர்வமும் சமமாய் நினைக்கப்பட்டவர்களே ஜீவன் முக்தர்கள் என்று சொல்லப்படுவார்கள். முக்திகோபனிஷத்துலேருந்து ஒரு ஸ்லோகம் இருக்கு. நானே எஜமான், சர்வமும் என்னால் நடக்கிறது என்று அகங்காரம் கொண்டு ஒரு காரியத்தை செய்வது கர்த்திருவம் என்றும், அப்படி செய்து அதன் பலனை அனுபவிப்பது போக்திருவம் என்றும் சொல்லப்படும். மனநே நானாவித காரியங்களையும் செய்து கொண்டு சுக துக்கங்களை அனுபவித்து கொண்டு இருக்கின்றது. மனதினாலேயே பந்தம் உண்டாகிறதே ஒழிய நான் எந்த காரியங்களையும் செய்வதில்லை, நான் எதையும் அனுபவிப்பது இல்லை. நான் கேவல சாட்சி மாத்திரன், அகர்த்தன், அபோக்தன் என்றும் நிச்சய ஞானமுண்டாகி கர்த்திருத்துவ போக்திருத்துவம் என்னும் அகங்காரம் இல்லாதவனாய் மனோவிகாரங்களை நாசம் செய்து தான் கேவல சாட்சி மாத்திரனும் சின்மாத்திர பிரம்மமாய் இருப்பவனே ஜீவன் முக்தன். காணப்படும் வஸ்துகளெல்லாம் அசத்தியம் என்று எண்ணி சகலமும் மறந்து சுகஸ்வரூபமாய் இருப்பதே மோட்சம் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட ஸ்திதியை அடைந்தவனே ஜீவன் முக்தன். மோட்சம் என்பது ஆகாசத்திலும் இல்லை, பாதாள லோகத்திலும் இல்லை, பூலோகத்திலும் இல்லை. சகல ஆசைகளும் நசித்து சங்கல்ப அதாவது எண்ணங்கள் சூன்யமாய்னா இல்லாமல், எண்ணங்கள் இல்லாமல் இருப்பதே மோட்சம் என்று சொல்லப்படும். ஆதலால் எண்ணங்களை எல்லாம் நாசம் செய்தவனே ஜீவன் முக்தன். அத்தியாத்ம நிஷ்டையில் இருந்து மனதை பரபிரம்மத்தில் லயிக்கச் செய்து சித்த விஸ்ராந்தி அடைந்து சகல போகங்களிலும் எண்ணமில்லாதவனாய் தாரா புத்திராதிகளின் மீது ஸ்நேகதிதம் இல்லாதவனாய் நிர்விகல்பமாய் பிரம்மஸ்வரூபத்தில் இருப்பவனே ஜீவன் முக்தன். இதற்கு சிவப்பிரகாசம் பிரமாணம் என்னவென்றால், சகல மலின வாசனைகளும் பூர்த்தியாய் நசித்து சின்மாத்திரமாய் இருப்பதே மோக்ஷம் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட ஸ்திதியை அடைந்தவனே ஜீவன். டம்பமில்லாமல் இருப்பது, காம குரோத துர்குணங்கள் இல்லாமல் இருப்பது என்பவைகளே சுத்த வாசனைகள் என்று சொல்லப்படும். இப்படிப்பட்ட சுத்த வாசனை நசித்து புனர்ஜனன சூன்யமாய் சதா அப்ரோக்ஷ ஞான சாட்சாத்காரத்தை அடைந்தவனே ஜீவன் முக்தன். ஜீவன் முக்தன் என்றால் இதரர்களுக்கு பந்தமுடைய சம்சாரியை போல் காணப்பட்டு லோக வியாபாரங்கள் செய்த போதிலும் தான் மாத்திரம் தன்னிடத்தில் தோண்டப்பட்ட ஜீவ பிராந்தியை நசிக்கச் செய்து சாட்சி மாத்திர பரபிரம்மஸ்வரூபமாய் இருக்கப்பட்டவனே என்பதே ஆகும். தாரா அதாவது மனைவி, புத்திராதிகளின் மீது, மனைவி குழந்தைகளின் மீது ஆசையுடையவனாய் உலகத்தாருக்கு காணப்பட்ட போதிலும் அந்தரங்கத்திலும் அவர்களின் மீது ஆசை இல்லாதவனாய் தேகேந்திரிய வியாபாரிகளுக்கு தான் சாட்சி என்று எண்ணிக்கொண்டு எந்த எண்ணங்களும் இல்லாமல் சௌச்ச ஸ்நான போஜனாதி சகல காரியங்களையும் செய்து கொண்டிருப்பவனே ஜீவன் முக்தன். வேத விஹத தர்ம அதர்மங்களில் தனக்கு லாபமில்லை என்று எண்ணி அவைகளை நினைக்காமலும் அபேட்சிக்காமலும் சதா ஆத்மானுசந்தானம் செய்யப்பட்டவனே ஜீவன் முக்தன். நானா விசித்திர பெயர் ரூபங்களுடன் காணப்படும் பிரபஞ்சம் மாயா கற்பனை என்றும் அஃது அசத்தியம் என்று தெரிந்து பிரபஞ்சத்தின் ஆசையை விட்டு சதா ஆத்ம தியானம் செய்து கொண்டு தன்மயமாய் இருப்பவனே ஜீவன் முக்தன். கார்ப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு ஆகிய ஷட் ரசம் என்றால் 6 வித ருசி பேதங்களும் ருசியில்லாத அன்னமும் தெய்வாதீனமாய் எவ்வாறு பிராப்தித்த போதிலும் அதில் ஒரு அருச்சி விசாரிக்காமல் சமபாவத்துடன் புசித்து சதா ஆத்மானு சந்தான பரனாய் இருப்பவனே ஜீவன் முக்தன்.
சரீர சம்பந்தமாகிய மூப்பு, அதாவது கிழத்தனம், மரணம், ஆபத்து, ராஜ்யம், சம்பத்து, தாரித்ரியம் முதலானவைகள் சம்பவித்த போதிலும் அவைகள் தேகத்திற்கே அன்றி ஆத்மாவிற்கு இல்லை என்று நினைத்து நிர்பயமாய் பிரம்மானந்த சுரூபமாய் இருப்பவனே ஜீவன் முக்தன். சகல எண்ணங்களையும் சகல சந்தோஷங்களையும் சர்வ பிரபஞ்ச விஷயங்களையும் சர்வ சாஸ்திர சித்தாந்தங்களையும் விட்டுவிட்டு லோக வாசனை, சாஸ்திர வாசனை, தேக வாசனை என்னும் வாசனாத்ரய, அதாவது மூன்று வாசனைகளும் இல்லாதவனாய் சதா ஆத்மானு சந்தானம் செய்து கொண்டிருப்பவனே ஜீவன் முக்தன். சம்சாரத்திலிருந்தும் சம்சார பந்தங்கள் இல்லாதவனாயும் வித்வாம்சனாயிருந்தும் வித்வாம்சன் என்னும் கர்வமில்லாதவனாயும் பரிசுத்த சித்தனாயும் இருந்து எந்த எண்ணங்களும் இல்லாமல் இருப்பவன் எவனோ அவனே ஜீவன் முக்தன். ஜாக்கிரதாவஸ்தியில் தூங்கிக் கொண்டிருப்பவனை போல் இருந்து சகல காரியங்களையும் செய்து கொண்டு அந்தரங்கத்தில் காம குரோதாதிகள் இல்லாதவனாய் தான் சாட்சி மாத்திரனாய் சகித்து கொண்டு வெளிக்கு மாத்திரம் உலகத்தாரை போல் யதாவிதியாம் சகல காரியங்களையும் செய்து கொண்டிருப்பவனே ஜீவன் முக்தன். தேகேந்திரியங்களே நான் என்னும் அகங்காரத்தை விட்டு தேகத்திற்கு வேறாயிருக்கும் ஆத்மாவே நான் என்று நினைக்கப்பட்டவனே ஜீவன் முக்தன். காம குரோத லோப மோகாதி குணங்களை உடையவனாய் நடித்து கொண்டிருந்த போதிலும் பண்டித திறமையை காட்டாமல் பாமரனைப் போலிருந்து எவன் மனம் பிரம்மமயமாய் நிராகாரமாய் ஆகாசத்தை போல் பரிசுத்தமாய் இருக்கின்றதோ அவனே ஜீவன் முக்தன். இதற்கு கைவல்யம் பிரமாணம் ஒரு சின்ன பாட்டு. அகங்கார ரூபமாகிய மலின வாசனைகளை விட்டுவிட்டு தேவதா உபாசனாதிகளை நிவர்த்தி செய்து சதா ஆத்ம நிஷ்டையில் இருப்பவனே ஜீவன் முக்தன். எவன் இச்சை இல்லாதவனாய் சகல காரியங்களையும் செய்து கொண்டிருப்பானோ அவன் தாமரை இலையின் மேலுள்ள ஜலத்தை போல் சுக துக்கங்களை பற்றாமல் அசங்கனாய் இருப்பான் அப்படின்னா நான் எப்போதும் சொல்ற மாதிரி பிறரால் பாதிக்கப்படாத நிலை. அப்படி இருப்பவனே ஜீவன் முக்தன். தேவாமிருதம் வயிறார புசித்தவன் பசி தாக முதலானவைகள் இல்லாதவனாய் மிகவும் சந்தோஷமுடையவனாய் அன்ன பானாதிகளை பசி தாகங்களை ஆசிரயிக்காதவனாய், அதாவது வேண்டாதவனாய் எவ்விடத்திலும் சம்சாரம் செய்யாமல் இருந்த இடத்திலேயே சுகமாய் படுத்து தூங்குவது போல ஞானாமிர்தம் பானம் செய்து சாப்பிட்டு திருப்தி அடைந்த ஞானி சகல காரியங்களும் தெய்வாதீனமாய் பூர்வ கர்மங்களை அனுசரித்து நடக்கிறதே ஒழிய நான் எதுவும் செய்வதில்லை என்னும் திட நிச்சயம் உண்டாய் அகங்கார சூன்யனாய் எந்த வியாபாரமும் செய்யாமல் நிச்சலனாய் மனம் அசையாதவனாய் இருந்த இடத்திலேயே சதா பிரம்மானந்த நித்திரையில் இருப்பான். அப்படிப்பட்டவனே ஜீவன் முக்தன். மனோவியாபாரம் சூன்யமாகாவிடில், அதாவது ஒடுங்காவிடில் ஜீவன் முக்தனாக மாட்டான். பிராரப்த கர்மம் நசிக்கும் வரையில் எப்படிப்பட்டவர்களுக்கும் தேகம் நசிக்காததால் ஞானி பிராரப்தம் நசிக்கும் வரையில் தேகதாரணனாய் இருப்பான். அறுவடையான பயிர் தாள்கள் மறுபடியும் முளையாதது போல ஞானாக்னியால் இனிமேல் தனக்கு புனர்ஜனனம் இல்லாதவனாய் செய்து கொண்டு பூர்ண சந்திரனை போல் நிஷ்கலங்கனாய் எந்த தோஷங்களும் இல்லாதவனாய் கர்த்திருத்துவ போக்திருத்துவம் என்னும் அகங்காரம் மமக்காரங்கள் இல்லாதவனாய் சேற்றில் உள்ள பிள்ளை பூச்சி சேற்றை பற்றாமல் இருப்பது போல் சம்சாரத்தில் இருந்த போதிலும் அதில் பற்றாமல் மனம் இந்திரியம் முதலானவைகளை வசியம் செய்து சகல ஜனங்களுக்கும் மித்திரனாய் அதிக தயாளத்துவம் உடையவனாய் கோபதாபங்கள் அசூயை பயம் முதலானவைகள் இல்லாதவனாய் தனக்கு இஷ்டமான பதார்த்தங்கள் கிடைத்தால் சந்தோஷமும் தனக்கு இஷ்டமில்லாத பதார்த்தங்கள் கிடைத்தால் துக்கமும் இல்லாதவனாய் தன் பூர்வ கர்மானுசாரமாய் எதெது பிராப்தமாய் இருக்கின்றதோ, அதாவது கிடைக்கின்றதோ,
அதில் திருப்தி அடைந்து தனக்கு கிடைக்காத வஸ்துக்களுக்கு துக்கப்படாமல் தூஷணை பூஷணைகளை சமமாய் நினைத்து பிரம்மைக்கானு சந்தானம் செய்து கொண்டிருப்பவனே ஜீவன் முக்தன். எல்லா உலகத்தாராலும் துதிக்கப்பட்ட ஞானி, எல்லா உலகத்தாராலும் துதிக்கப்பட்ட ஞானி எதேச்சையாய் நிர்பயமாய் சர்வதேச சஞ்சார சீலனாய் வெட்டவெளியாகிய சச்சிதானந்த பிரம்மமே நான் என்றும் சதா அதிலேயே புத்தியை லயிக்கச் செய்து தனக்கு அந்நியமானது மற்றொன்றும் இல்லை என்றும் சர்வம் தானாய் பரிசுத்த அத்வைத பிரம்ம சாட்சாத்காரத்தை அடைந்து சகஜமான சுக யோக நித்ரை உடையவனாய் சதா அகண்டானந்த விருத்தியுடன் இருப்பவன் எவனோ அவனே ஜீவன் முக்தன். எல்லாம் ஒன்றே. அதுதான் இவ்வளோ விளக்கமா அவர் சொல்லிட்டு வரார். காசி ராமேஸ்வரம் முதலாகிய புண்ணிய ஸ்தலங்களிலாகிலும் சண்டாளனுடைய கிரகத்திலாகிலும் எப்பேற்பட்ட இடங்களிலாகிலும் ஞானி பிராராப்தம் நசித்தவுடனே சரீரத்தை விட்டு பிரம்மைக்கியத்தை உடையவனாகில் அவன் எப்படிப்பட்ட இடத்தில் பிராணனை விட்ட போதிலும் தோஷமில்லை. பிரம்ம ஞானிக்கு இது பிராமண அக்ராரம். இது பறைசேரி எனும் பேதமில்லாமல் சர்வமும் சமமாய் பார்ப்பான். ஜாதி பேதங்களும் குல கோத்திரங்களும் சரீரத்திற்கே ஒழிய தனக்கில்லை என்றும் தானே பிரம்மம் என்றும் தெரிந்து ஆனந்திக்கின்றான். ஆதலால் தான் மரணமடைந்த உடனே கட்டம் உடைந்த பின் அந்த கடத்தில் இருந்த ஆகாசத்தில் ஏகமாவது போல சர்வ பரிபூரண பரபிரம்மத்தில் ஐக்கியமாகின்றான். அக்னியில் வெந்து பஸ்பமாய் போன வஸ்துக்களை மறுபடியும் சுடுவதில்லை. அதுபோல ஞானாகினியால் தேகமே தான் என்னும் பிராந்தியை பஸ்மமாய் செய்த ஞானி மரணமடைந்தவுடன் அவன் ஸ்தூல சரீரத்தை மறுபடியும் சுடலையில் அக்னியால் தகனம் செய்யலாகாது. அவனுக்கு திலோத்தகம் ஜலம் விடுவது, பிண்ட பிரதானம் பிண்டம் வைப்பது முதலாகிய கர்ம கிரியைகள், திதி ஸ்ராத்தம் முதலானவைகளை செய்யலாகாது. அவனது சரீரத்தை பூமியில் புதைத்து சமாதி கிரியைகள் செய்ய வேண்டும். சர்வம் தானான பரபிரம்மே தானென்று அறிந்து தன்னை விட அந்நியமான பதார்த்தம் மற்றொன்று உண்டென எண்ணாமல் சர்வம் தானாக பாவித்து தன்னைத்தான் தரிசித்துக் கொண்டிருக்கும் ஞானிக்கு சோக மோகங்கள் இல்லை. அப்படிப்பட்டவன் ஜனன மரண துக்கம் எனும் சமுத்திரத்தை கடந்து நித்யானந்தத்தை அடைவான். இப்படிப்பட்டவன் சகல சந்தேகங்களையும் சகல கர்மங்களையும் நசிக்கப் பெற்று பிரம்மஸ்வரூபனாய் இருப்பான். 25வது தத்துவமாகிய ஜீவாத்மாவாயிருக்கும் தான் தேகேந்திரியாதி 24 தத்துவமாகிய பரபிரம்மே தான் என்றும் நிச்சயமுடையவனே ஜீவன் முக்தன். நான் கர்த்தனல்லன், எதையும் நான் செய்வதில்லை. நான் போக்தனல்லன், எதையும் நான் அனுபவிப்பதில்லை. நான் இதரர்களை அனுபவிக்க செய்யப்பட்டவனும் அல்லன். கேவலம் சாட்சி மாத்திரன், அகர்த்தன் அபோக்தன் என்று நிச்சயித்து கர்த்திருத்துவ அகங்காரம் இல்லாதவனாய் இருப்பவனே ஞானி. அப்படிப்பட்ட அகங்காரம் இல்லாத ஞானி எந்த காரியங்களையும் செய்ய மாட்டான். ஒருவேளை செய்த போதிலும் அவனுக்கு தோஷமில்லை. இப்படிப்பட்ட ஞானிகள் பால, அதாவது குழந்தை, உன்மத்தன்னா பித்தன், பைத்தியம் பிடிச்சவன் சொல்லுவாங்க, உன்மத்தன் பித்தன் போல் இருப்பார்கள். ஞானி உலகத்தாரை போல் சகலமான காரியங்களையும் செய்த போதிலும் இதரர்களினுடைய காரியங்களில் பிடிப்பு இல்லாதவனாய் இருந்து எல்லா காரியங்களையும் செய்து ஜகத்து சொப்பனம் போல் வித்தை என்று எண்ணி ஆசையில்லாதவனாய் நிராசையாய் இருந்து பரமசாந்தியை வகித்து பிரம்மஸ்வரூபனாய் இருப்பவனே ஜீவன் முக்தன். இதற்கு சிவப்பிரகாசம் பிரமாணம். ஒரு ஸ்லோகம் ஒரு பாட்டு இருக்கு. ஞானாக்னியால் சஞ்சிதமென்னும் புண்ணிய பாவங்களையும் அதனால் உண்டாகிய சூக்ஷ்ம சரீரத்தையும் காலக்கியமப்படி அவைகளை எல்லாம் காய்ந்த இரும்புண்ட நீரை போல் பிணமாய் செய்து தேகமில்லாத விதேக முக்தி அடைவான். அப்பொழுது சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் இல்லாதவனாயும் நாம ரூப கிரியா சூன்யமானவனாயும் சர்வோத கிருஷ்டமானவனாகவும் இருக்கும் பரபிரம்மத்தில் கலந்து ஏகமாய் போவான்.
இதற்கு கைவல்யம் பிரமாணம் பாவா பாவங்கள், அதாவது ஒன்றை நினைப்பது மறுபடியும் மறப்பது. இந்த நினைப்பு மறப்புகள் சூன்யமாய், அதாவது ஒன்றுமில்லாதபடி சதா தான் தானாகவே இருப்பவன் முக்தன். இது என்னுடையது, இது எனக்கு வேண்டும் என்பதே மகாரம். ஞானானந்த சர்வ பரிபூர்ண பரபிரம்மே நான். ஆகையால் இந்த தேகாதி பிரபஞ்சம் எதுவும் எனதல்ல என்று நினைப்பதே மமகாரம் இல்லாமல் போவது. இந்த இரண்டு எண்ணங்களே பந்த மோட்சத்திற்கு காரணங்கள். ஆதலால் ஆத்மஸ்வரூபமாகிய நானே பரபிரம்மம், அந்த பரபிரம்மே நான் என்னும் சோகம் பிரம்மத்தை இந்நூலில் சொல்லியிருப்பது போல ஜபித்து பிரம்மைக்கியானுசந்தானம் செய்வதே மோட்சத்திற்கும் காரணமாய் இருக்கின்றது. பேஜ் நம்பர் 471 சாப்டர் 54 வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஆத்மா நமஸ்தே.